பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பெண்மணிகளினுடைய பக்கங்களாக இந்த பகுதி அமைந்துள்ளது. அதாவது ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய இந்த பகுதியின் மூலமாக ஆளுமை நிறைந்த பெண்மணிகளினை எங்களுடைய கலையகத்திற்கு அழைத்து அவர்களுடைய நேர்காணலை உங்களோடு பகிர்ந்து கொள்வது வலிமையாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியினைத்தான் நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்திருக்கிறோம். பொதுவாக சாதனை பெற்ற ஒருவரையோ அல்லது போனால் இந்த உலகத்தில் சாதித்த ஒருவருடைய கருத்துக்களோ சரி, ஆலோசனைகளோ சரி, அவர்களுடைய அனுபவ பகிர்வுகளோ சரி, வளர்ந்து வருகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். இவர்களுடைய அனுபவ பகிர்வின் மூலம் நிறைய பேர் நாங்களும் இப்படியெல்லாம் வாழ வேண்டும், நாங்கள் பின்னோக்கி செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வழியில் நடப்பவர்களும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆகவே எல்லோருக்கும் இது ஒரு பயனுள்ள பகுதியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த வாரம் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியுடைய நேர்காணலைத்தான் அடுத்து பார்க்க போகின்றோம். இணைந்து கொள்ளலாம் பெண்ணாளுமை பகுதியூடாக. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளில் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறுபட்ட ஆளுமை நிறைந்த பெண்களை நாங்களும் உங்களிடத்தே அறிமுகப்படுத்தி வைப்பதும், அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாள் எங்களுடைய பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இசை ஆசிரியை திருமதி ஹேமலதா கண்ணதாசன் அவர்கள் தான் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரை நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்தமைக்கு முதலில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மிஸ். நன்றி. சின்ன ஒரு அறிமுகத்திலிருந்து அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றேன். கூறுங்க மிஸ், நீங்க இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க, எங்க இப்ப நீங்க பணிபுரிந்து கொண்டிருக்கின்றீர்கள்? நான் திருமதி ஹேமலதா கண்ணதாசன். நான் ஊர்காவத்துறையில் இருக்கிற கரம்பன் லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்ல இசை ஆசிரியராகவும் பிரதி அதிபராகவும் கடமையாற்றுகின்றேன். அத்தோடு தீவக கல்வி வலயத்தின் ஆசிரியர் வளவாளராகவும் செயற்பட்டு கொண்டு இருக்கிறேன். சரி மிஸ், ஒரு சிறியது அறிமுகத்திலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து இருக்கிறோம். அப்படியே உங்களுடைய இந்த ஆசிரியர் துறைக்கான பயணத்தின் அடுத்தடுத்த படிகளையும் நீங்க அப்படியே கடந்திருக்கிறீர்கள். இப்ப சொல்லியிருக்கிறீங்க பிரதி அதிபர பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் வளவாளராக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு, இந்த நீங்க துறையை தெரிவு செய்ததற்கான காரணம் என்ன? அல்லது போனால் உங்களுடைய இந்த துறை, இந்த ஆசிரியர் துறை என்பது ஆரம்பத்தில் இருந்த ஒரு விருப்பத்துறையாக இருந்ததா, அல்லது போனால் நீங்க எதிர்ச்சியா இந்த ஆசிரியர் துறைக்குள் உள்ளிருக்கப்பட்டீர்களா? நிச்சயமாக எனது குடும்பத்தை பொறுத்தவரையில் எனது பெரிய தாயார் ஆசிரியராக தொழில் புரிந்திருக்கின்றார். அவரை பார்த்து சிறு வயதிலிருந்தே ஆசிரியராக வர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அந்த காலகட்டத்தில் எனது சொந்த இடம் அளவட்டி. நாங்கள் சீனங்களட்டி ஞானோதயா வித்தியாசாலையில் ஆரம்ப கல்வியை கற்றேன். தரம் 6லிருந்து உயர்தரம் வரை தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியில் எனது கல்வியை தொடர்ந்தேன். சிறு வயதில் எனது தாயாரின் விருப்பத்துக்கு இணங்க எமது வீட்டுக்கு அருகில் இருந்த திருமதி வதனி ஸ்ரீதரன் அவர்களிடம் இசை பயில எனது தாயார் என்னை அனுப்பினார். சிறு வயது என்று சொல்லும்போது 5 வயதிலே கொண்டு போய் அங்கே கல்வி கற்பதற்காக விட்டிருந்தார். அன்றிலிருந்து நான் அதை இசையை விருப்பத்துடன் கற்றேன். தொடர்ந்து தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியில் உயர்தரத்தில் ஏஎல் பாடத்தில் சங்கீதத்தை ஒரு பாடமாக தெரிவு செய்து நான் ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்ற விருப்பத்தின் பேரில் சங்கீத பாடத்தை தெரிவு செய்து கற்று பல்கலைக்கழகத்தின் நுண்கலை பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டேன். தொடர்ந்து போர்க்கால சூழ்நிலை காரணமாக திருமதி ஹேமவதி கபிலதாஸ், திருமதி வாசஸ்பதி ரஜீந்திரன், திருமதி கனகாம்பரி மற்றும் திருமதி மாலா நாகேஸ்வரன் ஆகியோரிடம் கல்வி கற்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. போர்க்கால சூழ்நிலை என்றபடியால் தொடர்ந்து ஒரு வருடம் கல்வி கற்க முடியாத காலம். அவர்களிடம் பல நுணுக்கங்களை கற்று நான் முதலில் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியில் இசை ஆசிரியராக எனது பணியினை ஏற்றுக்கொண்டேன். அங்கிருந்து பேருந்து கல்வி அமைச்சின் நியமனத்தின்படி வேலனை சரஸ்வதி மகா வித்தியாலயத்தில் எனது ஆசிரியர் பணியினை ஆரம்பித்தேன். அதன் பின்னர் செங்குந்தா இந்து கல்லூரி, நாயன்மார்கட்டு மகேஸ்வரி, சரவணை நாகேஸ்வரி, வேலனை சரஸ்வதி, சரவணை நாகேஸ்வரி மகா வித்தியாலயத்தில் எனது பணிகளை சிறப்புற நடத்தி இருக்கின்றேன். தற்போது ஊர்காவத்துறையில் உள்ள கரம்பன் லிட்டில் ஃப்ளவர் கான்வென்டில்
இசை ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். அங்கிருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தனியார் வகுப்புகளுக்கு செல்வது மிக குறைவு. அவர்கள் எங்களை நம்பித்தான் கல்வி இந்த பாடத்தினை தெரிவு செய்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு என்னால் இயன்ற கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற அவாவினால் நான் தீவக வலயத்தில் நீண்ட காலம் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நிறைய மாணவிகள் நுண்கலை பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு போயிருக்கின்றார்கள். அத்தோடு திருநெல்வேலி தனிகா நுண்கலை கல்லூரியில் இசை ஆசிரியராகவும் கடமையாற்றுகின்றேன். அதன் கிளை நிறுவனம் எமது இல்லத்தில் நடைபெறுகின்றது. அங்கும் மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள். 75க்கும் மேற்பட்ட மாணவர்கள் என்னிடம் கல்வி பயில்கின்றார்கள். தரம் 6லிருந்து 7 வரைக்கும் மற்றும் சிறிய மாணவர்களும் பயில்கிறார்கள். விசேடமாக திருநெல்வேலியில் அமைந்துள்ள மாதவம் ஒடிசம் குழந்தைகள் 5 என்னிடம் கல்வி கற்கின்றார்கள். அவர்களது மனநிலை மாற்றத்திற்காக திருநெல்வேலியில் அமைந்துள்ள தனிகா நுண்கலை கல்லூரிக்கு பெற்றோர்கள் அனுப்புகின்றார்கள். மிகவும் சந்தோஷமாக அவர்கள் சங்கீதத்தை கற்கின்றார்கள். அந்த வகையில் எனக்கு இந்த இசையை கற்பிப்பதில் ஆத்ம திருப்தி ஏற்படுகின்றது. நிச்சயமாக மிஸ், பலருமே வந்து இசை ஆசிரியர்களுடனான நேர்காணலில் பலரும் கூறியிருந்த ஒரு விடயம் வந்து இசைத்துறை என்பது வந்து எங்களுக்கு வந்து மனதிற்கான ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற துறையாக இருக்குது என்று. அதாவது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் வந்து 9 பாடங்கள் இருக்கின்றது. அந்த 9 பாடங்களுக்குள் வந்து கலைப்பிரிவினை சேர்ந்த ஒரு பாடம் வந்து உள்ளடக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பாடங்களை வந்து உள்ளிருப்பதற்கான காரணம் வந்து மற்ற பாடங்களில் இருக்கின்ற அந்த ஒரு கடின தன்மையை வந்து இலகுபடுத்துவதற்காகத்தான் வந்து இந்த கலைத்துறை சார்ந்த பாடங்களையுமே வந்து நாங்கள் சேர்த்திருக்கிறோம் என்று இதற்கு முன்னர் வந்த பலருமே வந்து எங்களிடம் கூறியிருந்தார்கள். அது ஒரு நிச்சயமாக ஒரு சிறந்த விடயமாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் மாணவர்களுடைய அந்த பரபரப்பான சூழ்நிலையில் வந்து ஒரு 40 நிமிடங்கள் ஒரு இலகுவாக அமர்ந்து எங்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு துறையில் வந்து கற்கின்ற பொழுது அந்த மிகுதி இருக்கின்ற மற்ற பாடங்களையுமே வந்து இலகுவில் வந்து கற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் ஆரம்பத்தில் நீங்கள் கூறியிருந்த ஒரு விடயம் வந்து இசை ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன், அதே நேரம் வந்து பிரதி அதிபராகவும் இருக்கின்றேன், ஆசிரியர் வளவாளராகவும் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு திருப்பம் உங்களுக்கு எவ்வாறாக அமைந்தது? தீவக வலயத்தில் கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பாடசாலையில் பிரதி அதிபராக எனக்கு நியமனம் கிடைத்தது. தொடர்ந்து கல்வி கற்பித்துக் கொண்டு அந்த பணியையும் செய்வது கடினமாக இருந்தாலும் நீங்கள் கூறியது போல இசை மனிதனை பண்படுத்துகின்றது, சந்தோஷப்படுத்துகின்றது. நாங்கள் எந்த கவலையுடன் பாடசாலை சென்றாலும் நாம் அந்த சூழ்நிலையில் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எமது கவலைகள் எல்லாத்தையும் மறந்து பிள்ளைகளுடன் ஒன்றிணைந்து விடுவோம். அவர்களும் எமது பாடத்துக்கு வரும் பொழுது சந்தோஷமாகத்தான் வருகிறார்கள். வந்து எங்களை படிப்பிக்க விட மாட்டார்கள், கதைகள் தான் கூறுவார்கள். நாங்கள் அவர்களை அந்த கதைகளையும் கேட்டுக்கொண்டு அதுக்கு மேலாக எங்களது பாடத்தில் அவர்களை ஈடுபடுத்தி நல்ல பெறுபேறுகளை பெறுவதற்கு உந்துதலாக இருக்கிறேன். அநேகமாக ஒவ்வொரு வருடத்திலும் எனது பாடத்தில் 100% மாணவர்கள் சித்தி பெற்றிருக்கிறார்கள். ஏத்தர சித்தியும் மற்றும் பீத்தர சித்தியும் கூடுதலாக பெற்று 100% சித்தி பெற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக மிஸ், அதே நேரத்தில் வந்து இந்த பார்த்தோமானால் இன்றைய காலகட்டத்தில் இசைத்துறை என்று எடுத்துக்கொள்ளாமல் வந்து பொதுவிலே கலைத்துறை என்று எடுத்துக்கொண்டால் அதுக்கு பல பாடங்கள் இருக்கின்றது. சித்திரம் இருக்கின்றது, இசை சங்கீதம் இருக்கின்றது, நடனம் இருக்கின்றது, அதனுடன் இணைந்து நாடகமும் அரங்கியலும் என்று சொல்லி கூட 4 பாடங்கள் இருக்கின்றது. அந்த பாடங்களை தெரிவு செய்கின்ற தன்மை இன்றைய கால மாணவர்களிடத்தை எவ்வாறாக இருக்கின்றது? நிச்சயமாக பெற்றோர்களின் மனங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏனெனில் தரம் 9 வரைக்கும் மாணவர்கள் சந்தோஷத்துடன் சங்கீத நடன நாடக பாடங்களை கற்று வருகின்றார்கள். தரம் 10க்கு பாடம் மாறும் பொழுது பெற்றோர்களின் மனநிலையில் கணனி மற்றது தகவல் தொழில்நுட்பம் ஏனைய பாடங்களை கற்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை ஏற்படுகின்றது. அதனால் பிள்ளைகளை பாடம் மாற செய்கிறார்கள். 100க்கு 90% மாணவர்கள் பெற்றோர்களின் கட்டாயத்தின் பேரில் தான் பாடங்கள் மாறுகின்றார்கள். இது மாற வேண்டும். நிச்சயமாக. ஏனென்று பார்த்தோமானால் வந்து எங்களுடைய இந்த வாழ்க்கை வட்டம் அல்லது போனால் எங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து மாறி சென்று விட்டது. தற்பொழுது எல்லாருமே வந்து வாழ்வாதாரத்தை நோக்கியதான பயணத்தில் தான் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த துறையின்பால் போனால் நான் அதிக அளவில் சம்பாதித்துக் கொள்ளலாம், எந்த துறையின் போனால் வந்து அதிக அளவில் என்னுடைய பொருளாதார வளத்தை ஈட்டிக் கொள்ளலாம் என்றதொரு காரணத்திற்காகத்தான் வந்து
இந்த பாடத்தெரிவுகள் வந்து தற்காலத்தில் அமைந்து கொள்ளுகின்றது. ஏனென்றால் எங்களுடைய கல்வி முறையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு வந்து தொழில்முறை கல்வியில் வந்து மாற்றம் ஏற்பட்டுள்ளது. எல்லாருமே வந்து எனக்கு ஒரு தொழில் வேணும், நான் ஒரு அதாவது ஸ்கூல் படிப்பை முடிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து பல்கலைக்கழக படிப்பை முடித்ததன் பின்னர் வந்து நான் கட்டாயம் ஒரு தொழில் துறைக்கு போக வேண்டும் என்று சொல்லித்தான் வந்து இன்றைய கால மாணவர்களிடையே வந்து அந்த தெரிவும் வந்து ஒரு மாற்றீடாக இருக்கின்றது. ஆனால் பெற்றோர்களுடைய அந்த வந்து இவ்வாறு இருப்பதற்கான காரணம் நீங்கள் என்னவாறாக உணர்கிறீர்கள்? ஏனைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் கம்ப்யூட்டர், ஐசிடி போன்ற பாடங்களை தெரிவு செய்கிறார்கள், நீங்களும் அதனை தெரிவு செய்யுங்கள் என்று கூறலாம். அல்லது அவர்களது மனநிலை நீங்கள் கூறியது போல தொழிலை நோக்கிய ஒரு பயணமாகவும் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அந்த கலை பாடம் மாணவர்களது மனங்களை ஆன்மீக ரீதியிலே சிறந்த மனிதனாக, ஒழுக்கமுள்ள மனிதனாக மாற்றும் என்பது கண்கூடாகவே நாங்கள் காண்கின்றோம். நிச்சயமாக மிஸ், அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் வந்து கூறியிருந்த ஒரு விடயம் வந்து தீவக கல்வி மாணவர்கள் வந்து டியூஷன் கிளாஸுக்கு, அதாவது தனியார் வகுப்புகளுக்கு வந்து செல்வது குறைவு, அவர்கள் வந்து பாடசாலை கல்வியை தான் வந்து அதிக அளவில் நம்பி இருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தீர்கள். அது தற்பொழுது வந்து ஒரு வியாபாரமாகவே மாறிவிட்டது என்று சொல்லலாம். ஒவ்வொரு துறையிலுமே வந்து வியாபார நோக்கத்துடன் தான் வந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதில் தற்பொழுது இந்த கல்வித்துறை எடுத்துக்கொண்டோமானால் பாலர் வகுப்பிலிருந்து அந்த ஒரு பிசினஸாக மாறிவிட்டது என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்று பார்த்தோமானால் இந்த பாலர்கள், அதாவது நர்சரிகளை எடுத்துக்கொண்டோமானால் தனியார் பாலர் பாடசாலைகள் அதிக அளவில் வந்துவிட்டது. முழத்துக்கு முழம் பார்த்தோமானால் தனியார் பாடசாலைகள் இருக்கின்றது. அதன் பிறகு வந்து எங்களுடைய இடைநிலை கல்வி, உயர்கல்வியை பார்த்தோமானால் வந்து அது அரசாங்க ரீதியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் வந்து இந்த தனியார் வகுப்புகள் என்று வரும் பொழுதுமே வந்து அங்கே ஒரு பிசினஸாகத்தான் இருக்கின்றது. இந்த சேரிட்ட ஒரு வண்ணவருக்கு இவ்வளவு காசு, மற்றொரு சேரிட்ட போனா வண்ணவருக்கு அவ்வளவு ஒரு காசு என்று சொல்லிட்டு இந்த நகர்ப்புறத்தில் இருக்கின்றவர்கள் தான் வந்து இப்படி ஒரு வணிக ரீதியான கல்வி முறைகளே வந்து சிக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வந்து நாங்கள் கிராமப்புறத்தை பார்த்தோமானால் அவர்கள் இன்னமுமே வந்து பாடசாலை கல்வியையும் பாடசாலையில் வந்து கற்பிக்கின்ற ஆசிரியர்களுடைய அந்த கற்பித்தலின் கீழே தான் வந்து அவர்களுடைய அந்த முழு வாழ்க்கையுமே தங்கி இருக்கின்றது. ஆனால் வந்து நகர்ப்புற பாடசாலைகளை எடுத்துக்கொண்டோமானால் அது அப்படியே வந்து மாறி இருக்கின்றது. அவர்களிடத்தை வந்து சாதாரணமாக கதைக்கும் பொழுது கூட கூறுகின்ற ஒரு விடயம் வந்து ஸ்கூல்ல எங்கேயக்கா எங்களுக்கு படிப்பிக்கிறோம், எல்லாமே வந்து நாங்கள் டியூஷன்ல தானே படித்துக் கொள்றோம் என்று நான் நேரடியாகவே நான் கதைத்த ஒரு விடயத்தை தான் வந்து இப்ப உங்களுடன் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த ஒரு விடயம் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக நகர்ப்புற பாடசாலைகளில் ஆசிரியர் பரம்பல் வந்து சீராக இல்லை. ஒரு பாடத்துக்கு நிறைய ஆசிரியர்கள், எங்களது பாடத்தை பொறுத்தவரையில் கூட சங்கீதத்துக்கு, நடனத்துக்கு ஒரு பாடசாலையில் 4-5 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது தீவக பாடசாலைகளில ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறார். பகுதி நேரமாக ஆசிரியர்கள் சென்று கற்பிக்கிறார்கள். ஆசிரியர் பரம்பலை சீர் செய்தால் எல்லா மாணவர்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக தான் மிஸ், இதை வந்து அந்தந்த துறை சார்ந்து இருப்பவர்கள் வந்து கவனத்தில் கொண்டால் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்துக் கொள்கின்றேன். சரி, நாங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு வந்து உங்களுக்குள்ள வந்தா மிஸ், நீங்க இவ்வளவு காலம் வந்து ஆசிரியர் துறையின் கீழ் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். பல வருடங்களாக நீங்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தது போல பல பாடசாலைகளை கடந்து வந்து இன்றைய நாளளவில் வந்து தீவக பாடசாலை ஒன்றிலே வந்து இசை ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வளவு காலத்திலும் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக கூறுங்கள். நிறைய சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றோம். கலை என்பது போட்டி நிறைந்த ஒரு உலகம். சின்னவர்களை பெரியவர்கள் வளர விட மாட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ளால் போட்டி போட்டோ எங்களாலும் சாதிக்க முடியும். எங்களாலும் மாணவர்களை வளப்படுத்தி எதிர்கால சந்ததிக்கு வெளியில் கொடுக்க முடியும் என்பதை நான் நிரூபித்திருக்கின்றேன். நிச்சயமாக என்னதான் வந்து நாங்கள் பயணிக்கின்ற பாதை வந்து ஒரு கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையாக இருந்தாலுமே வந்து அது மனதிற்கு பிடித்த ஒரு துறை, அந்த துறையின்பால் பயணிக்கின்ற பொழுது வந்து அந்த பாதையுமே வந்து எங்களுக்கு மலர்களால் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சரி மிஸ், இவ்வளவு காலம் உங்களுடைய இந்த ஆசிரியர் பயணத்தில் அல்லது போனால் உங்களுடைய இந்த ஒரு முழுநீள பயணத்தில் வந்து உங்களுக்கு பக்கபலமாக அல்லது போனால் உறுதுணையாக நின்றவர்கள் பற்றி கூறுங்க. நிச்சயமாக எனது பெற்றோர் போர்க்கால சூழ்நிலையில் நிறைய இடங்களுக்கு இடம்பெயர்ந்து நாங்கள் காப்போத்தா சாதாரண பாடமாக இருக்கட்டும், உயர்தரத்தில் இருக்கட்டும் 2 பரீட்சைகளிலும் நாங்கள் இடம்பெயர்ந்து பல பாடசாலைகளில் கற்றுத்தான் அந்த தடைகளை தாண்டினோம். அதற்கு எமது பெற்றோர், எனது தாயும் தந்தையும் நிறைய உறுதுணையாக இருந்தார்கள். பின்பு தற்பொழுது எனது கணவர், அவர் மிகவும் எனக்கு பக்கபலமாக இருக்கிறார். நான் தனியார் வகுப்புகள் எடுப்பதற்கும்
தீவக வலயத்துக்கு பாடசாலை சென்று வருவதற்கும் எனக்கு உறுதுணையாக இருந்து நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 3 பேரும் ஆண் பிள்ளைகள். காப்போத்தா உயர்தரம் 2 பேரும், ஒருவர் தரம் 8 கற்கிறார்கள். அவர்களும் எனக்கு நிறைய விதத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் திருமணத்திற்கு முன்னர் எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் அம்மாவும் அப்பாவுமே எல்லா ஒரு இடத்திலும் உறுதுணையாக நிற்பார்கள். அதே நேரத்தில் திருமணம் முடித்த பின்னர் கணவரும் பிள்ளைகளும் தான் அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் என்று நினைத்துக் கொள்கிறேன். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு சிறந்த குடும்பம், உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக மாற்றி அமைப்பதற்கு உங்களுக்கு இந்த குடும்பம் தான் ஒத்துழைப்பு தருது என்று நினைக்கின்றேன். அதே நேரத்தில் மிஸ், நீங்க இவ்வளவு தூரம் கடந்த தீவகத்திற்கு தான் தினமும் சென்று வருகின்றீர்கள். உங்களுடைய குடும்பத்தையும் பார்க்க வேண்டும், அதே நேரம் உங்களுடைய தொழில்துறையும் நீங்கள் சரியாக நிவர்த்தி செய்ய வேண்டும். இவ்வாறாக இருக்கையில் இந்த நேரத்தை இவ்வாறாக முகாமைத்துவப்படுத்துகின்றீர்கள்? நிச்சயமாக இரவு படுப்பது 11 மணி ஆகிவிடும். எல்லா வேலைகளும் செய்துவிட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்து காலை சாப்பாடு செய்து பிள்ளைகளை பாடசாலைக்கு எழுப்பி அவர்களையும் அனுப்பித்தான் என்னை 6 மணிக்கு பஸ் எடுக்க வேணும். அதற்கிடையில் இவ்வளவு வேலைகளும் செய்து 6 மணிக்கு பஸ் எடுத்தோம் என்று சொன்னால் 7 மணிக்கு 7:10க்கு ஸ்கூல் வாசலுக்கு போயிடுவோம். போய் பிறகு அங்காது வேறொரு உலகம். அந்த அவ்வளவு பிள்ளைகளை பெண்கள் பாடசாலையை நான் கற்பிப்பதால் நிறைய பிரச்சனைகள் அங்கு இருக்கும். ஒவ்வொரு விதமான பிள்ளைகள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளோடு வருவார்கள். பின்தங்கிய கரையோர கிராம பாடசாலைகள் என்றபடியினால பிள்ளைகள் நிறைய தாக்கங்களோடு தான் பாடசாலைக்கு வருவார்கள். காலையில் போனதிலிருந்து 1:30 மணி வரையும் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவோம். அத்தோடு அதற்கு அவ்வளவு பிரச்சனைகளையும் முடித்து எமது கற்பித்தலையும் சிறப்பாக மேற்கொண்டு எமது பாடசாலை தீவக வலயத்தில் சிறந்த ஒரு பாடசாலையாக இருப்பது எல்லோருக்கும் தெரியும். கடந்த வருடத்தில் 2 மாணவர்கள் 3A பெறுபவர்களை பெற்று பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருக்கிறார்கள். 2 மாணவிகள் நுண்கலை பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு சென்றிருக்கிறார்கள். சரி மிஸ், என்னதான் நாங்கள் நகர்ப்புற பாடசாலைகளை தூக்கி வைத்திருந்தாலுமே அவர்கள் கல்வி ரீதியாகவும் சரி, விளையாட்டு ரீதியாகவும் சரி, அதிக அளவு முன்னேற்ற பாதையில் பயணிக்கிறார்கள் என்று நகர்ப்புற பாடசாலைகளை நாங்கள் கூறினாலுமே கிராமப்புற பாடசாலைகளுமே பாடசாலைகளிலும் வெளியே தெரியாமல், வெளியே கொண்டு வரப்படாமல் பல திறமை உள்ள மாணவர்களுமே அங்கே இருந்து கொள்வார்கள். அவற்றை நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்தில் தான் தேடி அறிந்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது நீங்கள் பணியாற்றுகின்ற அந்த பாடசாலை தொடர்பாக கூறுங்கள். நிச்சயமாக அது ஒரு கிறிஸ்தவ பாடசாலை. அந்த பாடசாலைக்கு நான் செல்லும் பொழுது எல்லோரும் கூறினார்கள், கிறிஸ்தவ அருட்சகோதரிகளோடு வேலை செய்ய இயலாது, கஷ்டம், வேறு பாடசாலை மாறுங்கள் என்று. அப்படி இல்லை, எல்லாரும் எவ்விடத்திலும் நாங்கள் சரியாக வேலை செய்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்று கூறி நான் அப்பாடசாலையில் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். அருட்சகோதரியுடனும் எனது நட்புறவை பேணிக் கொண்டிருக்கிறேன். மிகவும் அருமையான ஒரு அதிபர், அவரது தூண்டுதலின் பேரிலும் ஆசிரியர்களது நட்புறவோடும் சிறந்த ஒரு பாடசாலையாக நமது பாடசாலை திகழ்கின்றது. நிச்சயமாக மிஸ், நீங்க கூறினது போல நாங்க செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்கின்ற பொழுதும் அல்லது போனால் எங்களுடைய பாதையில் நாங்கள் எந்த ஒரு வீண் பிரச்சனைக்குமோ அல்லது வீண் வம்புக்குமோ போகாமல் நாங்கள் எங்களுடைய பாதையை சீராக வைத்துக் கொண்டோமானால் மற்றவர்களுடன் வாக்குவாதப்படுவதற்கோ அல்லது மற்றவர்களுடன் பிரச்சனைப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து கொள்ளாது என்று நான் நினைக்கின்றேன். அவ்வாறாக உங்களுடைய இந்த ஆசிரிய பயணம் இன்னும் சிறப்பதற்கும் நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிஸ். அதே நேரத்தில் பார்த்தோமானால் இன்றைய காலத்திலும் பெண்களை எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு எதற்கு படிப்பு, அவர்களுக்கு எதற்கு வேலை, அவர்களுக்கு எதற்கு தொழில், நான் சம்பாதித்துக் கொண்டு வருவது காணாத, நீயும் வேலைக்கு போகணுமா என்ற ஒரு அடக்குமுறைகள் தற்காலத்தில் குறைக்கப்பட்டிருக்கின்றது. பெண்களும் அவர்களால் இயன்ற அளவுக்கு படிக்கின்றார்கள். பாடசாலை கல்வியை முடித்து பல்கலைக்கழக கல்வியை முடித்து அதிலும் பல்வேறுபட்ட பட்டங்கள் பதவிகளையும் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலுமே சிலர் இன்று வரையிலுமே வீடுகளில் முடங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களும் தாங்களும் ஏதாவது ஒரு திறமை, தங்களுக்குள் இருக்கின்ற திறமையை வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டும், தாங்களும் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி பல போராட்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அவ்வாறாக சாதிக்க துடிக்க நினைக்கும் பெண்களுக்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரைகள் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக குடும்பம் என்றால் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவற்றை சமாளித்து எங்களாலும் சாதித்து காட்ட முடியும் என்று பெண்கள் முன்வர வேண்டும். எல்லோருக்கும் ஏதோ ஒரு திறமையை கடவுள் படைத்திருக்கின்றார். அவர்களுக்குள் இருக்கும் ஆற்றல்களை
அந்த 64 கலைகள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் அதை நாங்கள் வெளிக்கொணர்வதில்லை. எந்த கலை எங்களிடம் ஒளிந்திருக்கின்றது, சமையலாகட்டும், ஓவியமாகட்டும், சிற்பமாகட்டும், எல்லாமே கலைகள் தான். அவற்றை நாங்கள் வெளிக்கொணர்ந்து வெளியே வர வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் எங்களுடைய பெண்களுமே இந்த காலத்திலும் எந்த ஒரு பெண்களும் தாங்கள் குறைந்தவர்கள் அல்ல, அல்லது போனால் தாங்களும் மற்றவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்று தங்களுடைய பாதையின் பால் பயணித்துக் கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் நான் ஆரம்பத்தில் கேட்க நினைத்த ஒரு கேள்வி உங்களுடைய அறிமுகத்தில் கூறியிருந்தீர்கள் அந்த திருநெல்வேலியில் அமைந்துள்ள அந்த இசை கல்லூரியின் வாயிலாக ஓட்டிசம் அந்த குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு நீங்கள் இசையை கற்றுக் கொடுக்கின்றீர்கள் என்று. அந்த அனுபவம் எவ்வாறாக இருக்கின்றது? நிச்சயமாக எனக்கு ஆரம்பத்தில் சரியான கடினமாக இருந்தது. எனது நண்பி மூலம்தான் அவர்களுடைய தொடர்பு எனக்கு கிடைத்தது. அங்கிருந்து முதலில் ஒரு மாணவி மானிப்பாய் பகுதியில இருந்து என்னிடம் கொண்டு வந்து விடப்பட்டார். அந்த மாணவியை நான் தனியாகவும் கவனிக்கவில்லை, மற்ற மாணவர்களோடு சேர்த்து வைத்துத்தான் கற்பிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய பெற்றோர்களது அவா. அப்பொழுது நான் அவரை தனியாக இருத்தி வைத்தாலும் எனக்கு பக்கத்தில் அவரை இருத்தி, ஒரு பெண் இப்பொழுது தரம் 5 கற்றுக்கொண்டிருக்கின்றார். வந்த புதிதில் அவர்கள் மற்றவர்களோடு சேர மாட்டார்கள், குழப்படி செய்வார்கள், கூடுதலாக குழப்புவார்கள், மற்ற மாணவர்களை குழப்புவார்கள். அவர்களது அந்த ஒட்டிசம் என்ற அந்த ரீதியில பார்க்கல நிறைய பிரச்சனை, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். உண்மையாக கடவுள் ஏன் அப்படி அந்த பிள்ளைகளை படைக்கிறார் என்று கூட சில வேளைகளில் யோசித்திருக்கின்றேன். அந்த பிள்ளைகள் உண்மையாக அந்த பாட்டை கேட்கும் பொழுது, பாடலை பாடும் பொழுது உற்று கேட்கிறார்கள். அதே போல் இந்த முதலாவது என்னது அந்த ஒட்டிசம் மாணவி நிறைய நல்ல வடிவா பாடுவா, எழுத மாட்டா, ஆனா கேட்டு நான் பாடுறத கேட்டு நிறைய பாடமாக்கி திருப்பி பாடமாக்குவா. அப்ப ஏனைய மாணவர்களுக்கு நான் அந்த பிள்ளையை உதாரணமாக கூறுவேன். உங்களுக்கு எழுதி தந்து நீங்கள் பாடமாக்கவில்லை, அந்த பிள்ளை காதால கேட்டு பாடுதண்டு. முதலாவது மாணவி அவா. அதன் பிறகு அந்த மாணவியின் முன்னேற்றத்தை கண்ட அவர்கள் வேறு மாணவர்களையும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு தங்களது பிள்ளைகளை அந்த 1 மணித்தியாலம் கொண்டு விட்டுட்டு காவல் நிற்கிறார்கள். பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து கற்க வேண்டும், பாட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஆனால் முன்னேற்றம் இருக்கின்றது, பிள்ளைகள் சிறப்பாக செயற்படுகின்றார்கள். பெற்றோர்கள் சொல்லுவார்கள், சங்கீத வகுப்புக்கு போற என்று சொன்னால் வலிக்கிடுவினம் கெதியாக போவேணும் என்று சொல்லி நிற்கிறார்கள் என்று பெற்றோர்கள் சொல்லும் அளவுக்கு சிறப்பாக நடைபெறுகின்றது. நிச்சயமாக அதற்கு உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தான் மிஸ் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பிலும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று பார்த்தோமானால் சாதாரணமாக எங்களை போன்றவர்களுக்கு ஒரு விடயத்தை கற்றுக் கொடுப்பதிலும், இவ்வாறாக மன ரீதியாக உள ரீதியாக பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஒரு விடயத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. நீங்கள் கூறினது போல அவர்கள் மற்றவர்களையும் சில பேர் மற்றவர்களுடன் சேர்ந்து இருக்க மாட்டார்கள், சில பேர் தனியவே இருப்பார்கள். இருந்தாலுமே அந்த 5 மாணவர்களையுமே இந்த இசையின் வாயிலாக நீங்கள் ஈர்த்து விட்டீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வாழ்த்துக்கள், சந்தோஷமாக இருக்கின்றது, நிறைவாக இருக்கின்றது இந்த விடயத்தை கேட்கின்ற பொழுது. இதே மாதிரி அவர்கள் ஒரு சமூகத்திற்கு முன்னுதாரணமாக இருப்பார்கள். இந்த பிள்ளைகள் 5 முன்னுதாரணமாக இருந்து அவர்களையும் நீங்கள் வெளியே கொண்டு வந்தால் இன்னும் அவர்களை போன்று இருக்கின்றவர்களுமே தாங்களும் வீட்டில் முடங்கி இருக்காமல் அவர்களுடைய பெற்றோர்களுமே அந்த பிள்ளைகளையுமே கொண்டு வந்து விடுவார்கள். பிள்ளைகள் தான் சரி அவ்வாறாக பிறந்து விட்டார்கள், அவ்வாறாக இருக்கின்றார்கள் என்று பார்த்தோமானால் இன்றைய காலத்தில் பல பெற்றோர் அந்த பிள்ளைகளை வெளியிலே கொண்டு வருவதற்கு தயங்குகிறார்கள். மற்றவர்கள் கேலி செய்வார்களோ கிண்டல் செய்வார்களோ என்ற ஒரு காரணத்துக்காக அவர்களை வீட்டுக்குள்ளே வைத்து தான் வளர்க்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் இவ்வாறாக ஒரு உலகம் ஒன்று இருக்கின்றது, நாங்களும் வெளியே வரலாம், அவர்களுக்குள்ளேயுமே பல திறமைகள் இருக்கின்றது. என் யாழ்ப்பாணத்தில் கூட ஒரு மாணவன் பல்வேறு சாதனைகளை புரிந்த ஒரு சம்பவம் கூட ஒன்று இருக்கின்றது. இவ்வாறாக ஒரு மன வளர்ச்சி குறைந்த ஒரு மாணவன் அவ்வாறாக அவர்களுக்கும் உள்ளேயுமே திறமைகள் இருக்கும். அந்த பெற்றோர்களுக்கும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கூறிக்கொள்ளுகின்ற ஒரே ஒரு விடயம் உங்களுடைய பிள்ளைகளையும் அவ்வாறாக குறைபாடு உடைய உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் வீட்டுக்குள் பூட்டி வைக்காதீர்கள். அவர்களுக்கும் உலகம் இருக்கின்றது, இவ்வாறெல்லாம் துறைகள் இருக்கின்றது, இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்யலாம். அவர்களுக்கு பிடித்தமான ஒரு துறையின்பால் பிடித்தமான வேலையை நீங்க செய்ய பழக்குகின்ற பொழுது அவர்களுக்குமே கொஞ்சம் அந்த ஒரு தன்மையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது ஒரு சைக்கலாஜிக்கல் உளவியல் ரீதியா அவர்களுக்கு ஒரு ரிலீஃப் ஆக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன மிஸ் கூறீங்க? நிச்சயமாக
அந்த மாணவர்கள் இப்ப நான் முன்பு கூறியிருந்தேன் சங்கீத வகுப்புக்கு வர வர வேண்டும் என்பது அவர்கள் ஆவலோடு அந்த நேரத்தை எதிர்பார்த்து போக வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்களை கஷ்டப்படுத்தி அந்த நேரத்துக்கு வழிகிடுத்தி கொண்டே விடுங்க என்று சொல்லி கேட்பதாக பெற்றோர்கள் கூறுகிறார்கள். அந்த வகையில பிள்ளைகளுக்கு கலைகளை கேட்பதற்கு மன ரீதியாக அவர்களது வளர்ச்சிக்கு நிச்சயமாக கலைகள் உதவும் என்பதில் சந்தேகம் இல்லை. சரி மிஸ், அப்படி நீங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறுபட்ட தகவல்களையும் கருத்துக்களையும் கூறியிருந்தீர்கள். அதனுடன் பார்த்தோமானால் நீங்கள் ஒரு இசை ஆசிரியராகத்தான் உங்களுடைய பயணம் ஆரம்பித்திருக்கின்றது. அப்படியே நாங்களும் எங்களுடைய நேயர்களுக்காக உங்களுடைய குரலில் ஒரு பாடல் கேட்கறதுக்கு விருப்பப்படுகின்றோம் மிஸ். எங்களுக்காக ஒரு 2-3 வரிகள். சின்ன வயதினில் நீ செய்த குறும்பை எல்லாம் சிந்தனை செய்து பாரடா முருகா. சின்ன வயதினில் நீ செய்த குறும்பை எல்லாம் சிந்தனை செய்து பாரடா முருகா. கண்ணல் மொழியில் சிவன் காதில் உபதேசங்கள் சொன்னதும் சொற்களாமல் சத்குருவானதும் சின்ன வயதினில் நீ செய்த குறும்பை எல்லாம் சிந்தனை செய்து பாரடா முருகா. நன்றி. உங்களுடைய அந்த பயணம் இன்னும் தொடர வேண்டும். நீங்க ஆசிரியர் துறையிலும் இந்த இசைத்துறையிலும் அவர்களுக்கு அந்த கொடுக்கின்ற அந்த பயிற்சி துறையிலுமே நீங்க இன்னும் சிறந்து விளங்கணும். வாரான பிள்ளைகளையும் நீங்கள் வெளியுலகத்திற்கு கொண்டு காட்ட வேண்டும் என்று கூறி நாங்களும் இந்த பாரதி நிகழ்ச்சியின் சார்பில் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். நன்றி. அதே நேரத்தில் இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து பல்வேறு விதமான தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களுடைய நேயர்களுக்காக கூறியமைக்கு உங்களுடைய நேரத்தை பொன்னான நேரத்தை எங்களுடன் செலவழித்தமைக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி மிஸ். நன்றி. நல்லது நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.